Travel Express 1, 2, 3 ரெடிகோ சேனலில் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிற பிளேஸ் மஸ்கெட்டில் உள்ள கிராண்ட் மாஸ்க். இந்த மாஸ்கோட ஃபுல் நேம் சுல்தான் காபூஸ் கிராண்ட் மாஸ்க். எவ்ரி டைம் நம்ம மஸ்கெட்டில் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எங்கே போனாலும் இந்த டோம் வந்து எங்கே இருந்தாலும் தெரியும். இது வந்து ஒரு சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் மாதிரி மஸ்கெட்டுக்கு. நிறைய தடவை நம்ம வெளியிலேருந்து பார்த்துருப்போம். இது உள்ளே போகணும் அப்படின்னா ஃப்ரைடே மட்டும் போக முடியாது, மற்ற எல்லா நாளுமே மார்னிங் 9 o'clockலேருந்து ஒரு 11:30 ஐ திங்க் 11 o'clock வரைக்கும் போகலாம். நாங்கள் விசிட் பண்ணது ஒரு சாட்டர்டேயில். இது உள்ளே போகிறதுக்கு நிறைய ட்ரெஸ் கோடெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு சல்வார் மாதிரி போட்டுட்டு போக முடியாது, ஃபுல் ஹேண்டாக இருக்கணும். அது என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் லேடிஸ் வந்துட்டு அவங்களுடைய ஹேரை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கணும். ஒரு ஹேரை ஒரு பன் மாதிரி போட சொல்லுவாங்க, போட்டுட்டு நம்ம துப்பட்டா வச்சு நம்ம ஹேரை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ சல்வாரே சின்ன கை வச்சு போட்டுட்டு போனால் கண்டிப்பாக உள்ளே விட மாட்டாங்க. இது உள்ளேயே வந்துட்டு பர்தா வாடகைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் அவங்களே நிறைய அந்த துப்பட்டா டைப்பில் நிறைய ஷால்லாம் அவங்க உள்ளே சேல் பண்ணுறாங்க, வேணும்னா வாங்கிக்கலாம். உள்ளே போனதும் நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுறது இங்கே உள்ள லேடிஸ் ப்ரேயர் ஹால் தான். இது வந்துட்டு லேடிஸுக்கு மட்டும் வந்து ப்ரே பண்ணிக்கலாம். அந்த விசிட்டர்ஸ் டைமிங்கில் வந்துட்டு ஜென்ட்ஸ் எல்லாருமே அலோடு இல்லை. 1992 நம்மளுடைய மறைந்த முன்னாள் மன்னர் வந்து இந்த மாதிரி ஒமானுக்குன்னு ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்க் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி 1994 இந்த மாஸ்க் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது கட்டுறதுக்கு 6 வருஷம் ஆயிருக்கு. 2001 இந்த மாஸ்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்க்கை கட்டுறதுக்கு இந்த உட்டன் டோர்ஸ் அண்ட் கிளாஸஸ் எல்லாமே வேறு வேறு நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் இந்தியன் சாண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி இந்த மாஸ்க்கை கட்டியிருக்காங்க. ஓவராலாக இங்கே ஒரு 25,000 பேர் ஒன்றா உட்காந்து ஒரே டைமில் ப்ரே பண்ணலாமா. இந்த மாஸ்க்குள்ளே எதுவும் வேறு எதுவும் ஷாப்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரியெல்லாம் ஒரு இடத்துல மட்டும் காவாவும் டேட்ஸும் தருவாங்க. வெளியிலேருந்து நம்ம வந்து ஷூஸ் செப்பல் எல்லாத்தையோட போகலாம். ஒரு தடவையும் இந்த ப்ரேயர் ஹால்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மட்டும் வெளியிலேயே அங்கே செப்பல் கழட்டி விடுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். அவங்களுக்கு பெருசாக எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லலை. அண்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லலை. இந்த மாஸ்க்கை சுற்றி மொத்தம் 5 பில்லர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மினரெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பில்லர்ஸு. அதில் அந்த மெயின் பில்லர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 feet ஹைட்டு. மீதி 4 பில்லரும் 149 feet உயரமாக. இதுதான் இந்த மெயின் ப்ரேயர் ஹாலோடைய டோரு. ஸோ இதில் நம்ம விசிட்டர்ஸ்க்காக ஒரு சைடில் உள்ள ஒரு சின்ன டோர் மட்டும் ஓப்பனில் இருக்கும். இந்த ஹாலோட மெயின் அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த லைட்டும் இந்த கார்பெட்டும் தான். ஸோ கார்பெட்டில் நம்ம மிதிக்காதபடி அவங்க வந்துட்டு இந்த ப்ளூ கலரில் கிளாத் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சாண்ட்லியர் பார்த்திங்கன்னா உலகத்திலே இதுதான் ஒரு பெரிய சாண்ட்லியராக. இது அதாவது இப்போ ரீசெண்டாக அபுதாபியில் இதை விட பெரிய கார்பெட்டும் இதை விட பெரிய சாண்ட்லியரும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேர்ல்டு பிக்கெஸ்ட் சாண்ட்லியர் இந்த சுல்தான் காபூஸ் மாஸ்கில் இருந்த லைட்டு தான். அண்ட் இங்கே உள்ள கார்பெட்டு தான் வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் ஹேண்ட்மேட் கார்பெட்டாக சிங்கிள் பீஸில் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்ட்மேட் கார்பெட்டை வந்துட்டு கிட்டத்தட்ட 6000 வேலையால் சேர்ந்து 4 வருஷமாக செஞ்சு முடித்தாங்களாம். இதோட மொத்த வெயிட்டுன்னு பார்த்தா 21 டன்னா. வெஜிடபிள் டையிங்னு சொல்லி அந்த ஒரு நேச்சுரல் பெயிண்ட்டு தான் ஆல்மோஸ்ட் 28 கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த கார்பெட்டை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பியூட்டிஃபுல் சாண்ட்லியர் லைட் பார்த்திங்கன்னா இதோட டோட்டல் வெயிட் 8.5 tons. அந்த டோம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் இந்த லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சாண்ட்லியர் உள்ள ஸ்டேர் கேஸ்லாம் இருக்குங்க. ஸோ தட் அவங்க உள்ளே போய் அதை க்ளீன் பண்ண முடியுமா. ஆல்மோஸ்ட் இது 14 அடி உயரம் அந்த லைட்டு. அண்ட் 6 lakh crystals and 1122 ஹாலஜன் பல்ப்ஸ் வச்சு இந்த சாண்ட்லியர் ரெடி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சின்ன சின்ன சாண்ட்லியர் லைட் ஆல்மோஸ்ட் 34 ஸ்மால் லைட் இந்த மாதிரி இந்த ப்ரேயர் ஹால்குள்ளே, அப்புறம் இந்த லேடிஸ் ப்ரேயர் ஹால்குள்ளே அந்த மாதிரி மொத்தம் 34 குட்டி குட்டி சாண்ட்லியர்ஸும் வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக தான் இருந்தது, வேர்ல்டு பிக்கெஸ்ட்டுன்னு. பட் அபுதாபியில் இப்போ வந்ததுக்கப்புறம் இது வேர்ல்டு செகண்ட் ஆகிடுச்சு. இந்த லைட்டோட ஷேட்ஸ் தான் நம்ம வெளியிலேருந்து நைட் டைமில் பார்க்கும்போது அந்த டோம் ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் தெரியும்.
இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஹிடன் டோர்ஸ் இருக்குது. இந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன மைன்யூட் ஆர்ட் ஒர்க்கோட இந்த இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய மன்னர் வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணுறதா இருந்தாருன்னா இந்த டோர் வழியாக தான் வருவாராம். நான் ஆக்சுவலாக அந்த இடத்த ஜூம் பண்ணியிருப்பேன். டக்குன்னு பார்த்தா தெரியாது. பட் கேன் யூ see டோர் இஸ் ஹியர். அண்ட் இன்னொரு டோர் இந்த சைடில் இருக்குது. அது வழியாக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ப்ரே பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹெட் வருவாராம். ஸோ அவர் வந்துட்டு இந்த சைடில் உள்ள ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி மேலே நின்று ப்ரே பண்ணுவார் போல். இந்த ஹால்குள்ளே நிறைய இடத்துல ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இந்த மாஸ்க்கு விசிட் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். நீங்கள் எங்கேயும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எதுவும் வாங்க தேவையில்ல. அண்ட் மாஸ்க்லேருந்து அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா அந்த வெளியில் அந்த பியூட்டிஃபுல் கார்டனில் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த வெளியில் உட்கார்றதுக்கு ஐ திங்க் there is no ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் உள்ளே ஆல்மோஸ்ட் 11 o'clock எக்ஸாக்டாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு விசிட்டர்ஸ் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்களும் இந்த இடத்த போய் பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறொரு தருணத்தில் வேறொரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தான் ஆர்த்தி மணிகண்டன். அண்ட் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட அடுத்த வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி. தேங்க்யூ.